வர February 6 ரிலீஸ் ஆக போகிற நம்ம ஏகேவோட விடாமுயற்சி அப்டேட் இது தாங்க. லைக்கா ப்ரொடக்ஷனில் மகிழ் திருமேனி எடுக்கிற படம் தான் விடாமுயற்சி. இது ஏற்கனவே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. அப்புறம் சில காரணமாக இந்த படம் February 6 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த படத்தில் டிஎன்கேவை சுட்டி காட்டுற மாதிரி சில டைலாக்ஸ் இருக்குது. நீக்க சொல்லி சொன்னதுக்கு நம்ம டேரக்டர் சார் முடியாதுன்னு சொன்னாதாகவும் ஒரு பக்கம் நியூஸ் வருது. இன்னொரு சைடு ஆல்ரெடி மகிழ் திருமேனி கிட்ட வேலை செஞ்சவங்க எல்லாரும் அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் ஸ்லோ, எதுவாக இருந்தாலும் மைன்யூட்டாக பார்த்து பண்ணுவார், அவருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் விட மாட்டாருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி டைம் எடுத்து பண்ணாலும் அவரோட படங்கள் எல்லாமே தரமாகவே இருக்கும்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் வெயிட்டிங்க்கு பேர் போன அஜித் ஃபேன்ஸு இவ்வளோ நாள் பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமான்னு இருக்காங்க. February 6 தான்ப்பா எங்களுக்கு பொங்கல் தீபாவளி எல்லாமே அப்படின்னு அஜித் ஃபேன்ஸு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பொங்கலுக்கு ரிலீஸ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண குட் பேட் அகலியும் இப்போ April 10 போயிடுச்சு. இதுக்கு காரணம் ஆதிக் ரவிச்சந்திரனா இல்லை மகிழ் திருமேனியான்னு தெரிலங்க. ஏற்கனவே விடாமுயற்சி படத்தோட சாங்ஸான சவடிக்கா ஃபர்ஸ்ட் சிங்கிளும் பத்தி கிச்சின்ற 2வது சிங்கிளும் ரீல்ஸில் சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்த சுட சுட அப்டேட்டு என்னன்னா, விடாமுயற்சின்ற இந்த படம் என்னோட கதை இல்லை, நான் அஜித் சாருக்கு சொன்னது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதை. விடாமுயற்சிக்கான கதை முழுக்க அஜித் சார் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கதை. அவரோட இமேஜுக்கும் இந்த படத்துக்கும் வர அவரோட கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஒரு மாஸ் என்டர்டெய்னர் படம் இல்லை. ஸோ ரசிகர்கள் அதை எதிர்பார்த்து வர வேணாம். அஜித் சார் இப்படி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னு மகிழ் திருமேனியை சொல்லியிருக்காரு. என்னடா, முன்னாடியெல்லாம் டேரக்டர்ஸ் இந்த படம் முடித்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொல்கிற வார்த்தையை இவர் முன்னாடியே சொல்கிறாருன்னு தோணுதா? ஆனால் மகிழ் திருமேனி அப்படி இல்லைங்க. அவர் ஒரு படம் பண்ணாருன்னா அது கரெக்டாகவும் தரமாகவும் இருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியுமே. ஸோ என்ன ஆனாலுமே ஒயினை ரொம்ப நாளாக பதம் படுத்தாமல் கொஞ்சம் ஊத்துங்கப்பான்னு ஃபேன்ஸு கேட்குறோம். அதனால் விடாமுயற்சி எப்படி இருந்தாலும் பார்ப்போம் மச்சின்னு நம்ம தலை ஃபேன்ஸு சொல்லியிருக்காங்க. சாரிங்க, ஏகே ஃபேன்ஸு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.